குட் மார்னிங். நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து என்னென்னா டெய்லி நடக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் அதில் ஏதாவது ஸ்டாட்டிக் பார்ட் இருந்தது அப்படின்னா நம்ம டிஎன்பிசி ரிலேட்டட் இருக்கிறது மட்டும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைட்ஸோட அப்ரிவேஷன் கேட்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இன் என்டாஞ்சர் ஸ்பீசிஸு. ஸோ அதில் வந்து 2 அனிமல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒன்று மேக்வா, இன்னொன்று கிப்பன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்ஸ் அப்படின்றது எதுக்கடியில் சேஃப்கார்டட் அண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே சேஃப்கார்டாக இருக்குது. இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படின்றது 1972 வந்து உங்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைட்ஸ் அப்படின்றது எப்போ சைன் பண்ணாங்கன்னா March 3, 1973 சைன் பண்ணாங்க. ஸோ இது எப்போ வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னா July 1, 1975 வந்து எஃபெக்டிவாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸில் பிஐஎல் பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ பிஐஎலோட பேர்னர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிஐஎல் அப்படின்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுநல வழக்கு அப்படின்றது தான். ஓகேங்களா? அதோட பேர்னர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஆர் கிருஷ்ணய்யரும் அதுக்கப்புறம் பிஎன் பகவதி. அதுக்கப்புறம் என்எஃப்எஸ்ஏஎஸ்ஏ பற்றி கொடுத்துருந்தாங்க, நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டு. ஸோ இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா July 5, 2013 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா. ஓகேங்களா? ஸோ பிஎம்ஜிகேஏஒய் இது வந்து March 2020 கொண்டு வந்தாங்க. ஸோ இது எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு 75% ஆஃப் பாப்புலேஷன் அர்பனும் 75% ரூரல் பாப்புலேஷனுக்கும் 50% அர்பன் பாப்புலேஷனும் சப்ஸ்டேஸ்ட் ஃபுட் கிரைம்ஸ் வந்து இதுக்கு கீழே கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூண்டாஸ் ஆக்ட். இந்த கூண்டாஸ் ஆக்டை பற்றி வந்திருக்கு. இந்த கூண்டாஸ் ஆக்ட் வந்து 1982 ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து என்னென்னா 5 கிளாஸ் ஆஃப் பர்சன்ஸ் வந்து கொடுத்தாங்க. பூட் லெக்கர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரக் அஃபண்டர்ஸ், அதுக்கப்புறம் கூண்டாஸ், அதுக்கப்புறம் இம்மாரல் டிராஃபிக் அஃபண்டர்ஸ், அதுக்கப்புறம் ஸ்லம் கிராப்லர்ஸ். ஸோ இதெல்லாமே வந்தது. அதுக்கப்புறம் இது ஃபாரஸ்ட் அஃபண்டர்ஸ் வந்து எப்போ இன்க்ளூட் பண்ணாங்கன்னா 1988 இன்க்ளூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வீடியோ பைரேட்ஸ் வந்து 2004, சாண்ட் அஃபண்டர்ஸ் 2006, சைபர் லா அஃபண்டர்ஸ் அண்டு செக்ஷுவல் அஃபண்டர்ஸ். ஓகேங்களா? இது வந்து எப்போ வந்தது பார்த்தீங்கன்னா 2014 வந்தது. ஓகே. ஸோ நம்ம டெய்லியுமே வந்து இது மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது பார்ப்போம். ஸோ எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை. ஸோ ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.